கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கையில ஒரு துடுப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்கு காட்ட போகுது. இன்றைய பதிவில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் மைஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் தின்கி தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் முதல்ல உங்களுடைய ராசிநாதன். மூன்றாம் வீடான மீன ராசியில, அதுவும் தைரியஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம், அதுல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ முயற்சி என்பதை இந்த வருஷத்துல இருந்து நீங்க தொடங்கி இருப்பீங்க. கண்டிப்பா எப்படினா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணிடணும். அப்ப அந்த முயற்சிக்கு ஒரு தடையாகவே உங்களுடைய ராசிநாதனே இருப்பாரு. ஏன் காரணம்னா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால வாழ்க்கையில தனிமரமாக தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரத்தில் தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரத்தில் இருக்க போகிறார். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு புதிதாக முளைக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. மிக முக்கியமா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை, உங்க குடும்பத்துல இருந்தும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல, அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகி அதே பெண்கள் மூலமாக சில நல்லதும் உங்களுக்கு நடைபெறப் போகுது. பெண்களால் ஆதாயம் பெறப்போகிறீர்கள், உதவிகள் கிடைக்கப் போகுது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்யாண பிரச்சனை, காதல் பிரச்சனை தீரப்போகுது. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். பிள்ளைகளை நினைச்சு நீங்க இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடைபெறப் போகுதுங்க. இதை விட மிக முக்கியமானது, எதிர்பார்த்த மாதிரி கௌரவம் தப்பிக்கும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும் விதமாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது குடும்பத்தில் வாரிசு கிடைக்கிறது போன்ற யோகங்கள் கண்டிப்பா நடைபெறும். மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரை கிடைக்காத வெற்றி, அரசியல் அல்லது சினிமா அல்லது செய்தி ஊடகங்கள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கலைத்துறை சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு விஷயத்துல காம்படிஷன்ல நீங்க கலந்துகிட்டாலும் அதுல ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அதே போல கோர்ட் வம்பு வழக்கு, கோர்ட் கேஸுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்குகளை நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த 138 நாட்களில் ஜெயிக்கிறதுக்குண்டான வழி கிடைக்கும். அதே போல குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில தீரா தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது திருமண வாழ்க்கையாகவே இருந்தாலும் சரி, அது திருத்தி எழுத போகும் விதிக்காரகன் சனி பகவான் இந்த வக்ர காலகட்டத்துல தான் கொடுத்த, தான் செய்த தவறுகளையும் பிழைகளையும் அல்லது கஷ்டங்களையும் உங்களுக்கு அதே சனிவான் தீர்ப்பதற்குண்டான வழியை காட்டி கொடுப்பார். இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா மகர ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் பண்ணுங்க. மிக முக்கியமா இந்த தெய்வ வழிபாடு எதுவுமே தெரியாதவங்க கூட வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி அல்லது ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். தவறாம பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.